சரி, ஓகே. நாங்கள் லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோன்னு சொன்னால் பாசிட்டிவ் ரேவுடைய எக்ஸ்பெரிமெண்டல் சம்மந்தமான விஷயம் எல்லாமே என்ன செஞ்சது பார்த்து முடிஞ்சது. அது என்ன குயிக்காக சொல்லணும்னு சொன்னால், பாசிட்டிவ் ரேன்றது என்ன, எங்களுக்கு கேதோட் ரே ப்ராக்டிக்கல் செய்த மாதிரி அதே செட்டப், அதே ப்ரெஷர், அதே வோல்டேஜ் எல்லாமே என்ன செய்யப்பட்டது, வழங்கப்பட்டது. 0.01 மில்லிமீட்டர் ரசம், அதே மாதிரி 14ஆம் அடுக்கு வோல்டேஜ் எல்லாமே வழங்கப்பட்டு ஒரே ஒரு மாற்றம் செய்யப்பட்டது. என்ன, துளை கொண்ட கேதோட்டு பயன்படுத்தப்பட்டது. துளை கொண்ட கேதோட்டு பயன்படுத்தப்பட்டு அங்கே என்ன செய்யப்பட்டது, வெளிவிடப்பட்ட கதிர்கள், கேதோட்டு கதிர்கள் சென்ற திசைக்கு எதிர் திசையில், அதுக்கு ஒப்போசிட் டிரெக்ஷன்ல என்ன செஞ்சது, புதியதொரு வகை கதிர்கள் வந்து துளைகளிடப்பட்ட கேதோட்டுக்கு என்ன செய்யப்பட்டது, துளைகளின் ஊடாக எதிர் திசையை சென்றடைஞ்சது. அப்போ என்ன செய்யப்பட்டது, கேதோட்ன்றது மைனஸ் ஏற்றம் கொண்டது, நெகட்டிவ் சார்ஜ். ஸோ எங்களுக்கு வந்த ரேன்றது என்னவா இருக்கணும், பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்கணும். பிகாஸ் எங்களுக்கு என்னவா இருக்கும், ஒத்த ஏற்றங்கள் ஒன்றை ஒன்று தள்ளும், ஒவ்வாத ஏற்றங்கள் தான் ஒன்றை ஒன்று கவரும். அப்போ கேதோட் மைனஸாக இருக்கே, அவரை நோக்கி வாரால் என்னவா இருக்கணும், ப்ளஸ்ஸாக இருக்கணும். அப்போ அவர் ஒரு என்ன பாசிட்டிவான ரேயாக இருக்கணும்னு சொன்னாங்க. அப்போ இந்த பாசிட்டிவான ரே எங்கே இருந்து எங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தால், அனோட்டில் இருந்தும் இல்லை, கேதோட்டில் இருந்தும் இல்லை. அது எங்கே இருந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படுது, வாயு மூலக்கூறுகள் இருந்து தான் என்ன செய்யப்படுது, ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. அப்போ அந்த வாயு மூலக்கூறுகள் என்ன செய்யுது, எங்களோட கேதோட் கதிர்கள் அடித்து அதை முதல் அணுக்களாக மாற்றி அதில் இருக்கிற இலத்திரன்கள் என்ன செய்யப்படுது, அருட்டப்பட்டு அதனை நேரேற்றம் கொண்ட அயன்களாக மாற்றுது. ஒன்று என்ன செய்யலாம், அணு நிலையிலிருந்தும் பெறலாம், அல்லது மூலக்கூற்று நிலைகள்ல இருந்தும் என்ன செய்யலாம், பெறலாம். மட்டும் எல்லாம் என்ன செய்தாங்க, பார்த்து முடிச்சினாங்க. ஸோ அது சம்பந்தமான எல்லா விஷயமும் சொன்னது. ஸோ இந்த நேர்கதிர் ப்ராக்டிக்கலை எங்களுக்கு உருவாகிற அந்த பாசிட்டிவ் ரேஸை என்னென்று நாங்கள் உண்மையா கதைக்கலாம்னு சொன்னோம். உண்மையா கெனல் ரேஸ்ன்னு சொல்லிடணும், அதாவது கால்வாய் கதிர்கள் சொல்லிடணும். ஏன், எங்களுக்கு துளைகளிடப்பட்ட அந்த கதோட்டின் ஊடாக என்ன செய்யப்படுது, எதிர் திசைக்கு வருது. அப்ப துளைகள் அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு கால்வாய் மாதிரி, கெனல்ஸ் மாதிரி என்ன செய்யணும்டா இமேஜின் பண்ணணும். ஸோ அதன் ஊடாக அந்த கதிர் வர்றதால அந்த கதிரை நாங்கள் என்னென்று டிஸ்கிரைப் பண்றோம், கெனல் ரேஸ்ன்னு சொல்றோம். அதாவது தமிழ்ல கால்வாய் கதிர்கள் என்ன செய்யணும், சொல்லி கொள்ளினோம். அப்ப இது என்ன செய்தது, போன கிளாஸ்ல நாங்க ஃபுல்லாவே என்ன செஞ்சது, பார்த்து முடிச்சது. அப்ப இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறது உண்மையா என்னதை பற்றி பார்க்க போறோம், அந்த நேர்கதிர்கள் பாசிட்டிவ் ரேஸ் இந்த ப்ராப்பர்ட்டிஸ், இயல்புகளை பற்றி தான் நாங்க என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். அப்ப ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பாசிட்டிவ் ரேஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பாசிட்டிவ் ரேஸ், இதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன், எங்களுக்கு கேதோட் கதிர்கள் பார்த்த மாதிரி அதே இயல்புகள் தான் இதில் கொண்டிருக்கும். சில வித்தியாசமான இயல்புகள் மட்டுமே செய்யும் மாறுபட போகுது. அப்போ இங்கேயும் எங்களுக்கு உருவாக்கப்பட்ட நேர்கதிர்கள், அதாவது எங்களை ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட பாசிட்டிவ் ரேஸ் என்ற ட்ராவலிங் பார்த்தோம்னு சொன்னால், அதாவது அவற்றை பயணப்பாதையை பார்த்தோம்னு சொன்னால், அதுவும் என்ன செய்யுது, நேரோடாக தான் இருக்குது, ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்குது. அப்போ அதில் முதலாவது நாங்கள் என்ன சொல்ல போகிறோம், they travel in straight line. சரி, தமிழ்ல என்ன, நேர்கோட்டில் என்ன செய்யுது, பயணிக்கணும். அதுக்கு உதாரணம் நாங்கள் என்ன சொன்னாங்க, அதே மாதிரி தான் என்ன செய்யும், ஒரு தெளிவான வரையறங்க விளிம்புகளை ஒத்த ஒரு ஒப்ஜெக்டை நாங்கள் கொண்டே வைக்கும் போது அதனுடைய தெளிவான வரையறுத்த விம்பங்களுடையது என்ன செய்யப்படுது, கேதோட்டின் திசைக்கு. முதல் பார்த்து நாங்கள் கேதோட் ப்ராக்டிக்கலுக்கு எங்க அனோட் திசையில வரும்னு சொல்லி, இங்க கேதோட்டுக்கு பிற்பக்க திசையில வரும். அதாவது ஷேடோ ஆஃப் ஆப்ஜெக்ட் கேன் பி ஒப்சர்வ்ட் இன் த கேதோட் ரீஜன். கேதோட் ரீஜன்ல என்ன செய்யப்படும், ஒப்சர்வ் பண்ணப்படும் சொல்றோம். இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், they have positive charge. அது எங்களுக்கு தெரியும் தானே, பாசிட்டிவ் சார்ஜ். சரி, அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, அது உண்மையான தமிழ்ல சொல்லணும், என்ன செய்யும், நேர்கோட்டில் பயணிக்கும். நேர்கோட்டில் பயணிக்கும். த பாசிட்டிவ் சார்ஜ் என்றா அது என்னது, உண்மையிலேயே நேரேற்றம் கொண்டது. நேரேற்றம் கொண்டது. என்னென்ன நேரேற்றம் கொண்டு பார்த்தோம்னு சொன்னால், இவரை கொண்டு போய் நாங்கள் என்ன, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு மின்புலத்துக்குள்ள நாங்கள் வச்சோம்னு சொன்னால், அவர் என்ன செய்யறார், கேதோட்டின் பக்கமாக மின்புலத்துல வைக்க என்ன செய்யறார், கேதோட்டின் பக்கமாக என்ன செய்யறார், டிஃப்ளெக்ட், அதாவது என்ன செய்யுது, மறைப்பக்கமாக என்ன செய்யறார், டிஃப்ளெக்டட் ஆகுறார். அதே மாதிரி கொண்டு எங்களுக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வைக்க எங்க ஃபீல்டுக்கு என்ன பெர்பெண்டிகுலரா என்ன செய்யறார், அவர் டிராவல் பண்றார், பெர்பெண்டிகுலரா
அவள் முன்னேறி திசை திரும்புகிறார் என்ற விஷயத்தை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்யலாம், they have a positively charge என்ற முடிவுக்கு என்ன செய்யறோம், வந்து கொள்றோம். ஸோ அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் இதில் நான் எழுதையில, அது வாயால சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்க அதை கேட்டுக்கொள்ளலாம். சரி, அதோட மெயின் பாயிண்ட்ஸை எழுதுறேன், மீதி எக்ஸ்பிளனேஷனை வாயால சொல்றேன். சரி, ஓகே. தேர்ட் ஒன், they have energy. சரி, அவை என்னது, சக்தியை கொண்டவை. சக்தியை கொண்டவை. சரி, என்னென்ன சக்தியை கொண்டவை என்று பார்த்தோம்னு சொன்னால் அது என்ன செய்யுது, உண்மையா எங்களுக்கு சட்டனஸ், அதாவது என்ன, சிங் சல்ஃபைட் ஸ்கிரீன், சட்டனஸ் ஸ்கிரீன்ல போய் மோதி எங்களுக்கு என்னத்தை உருவாக்குது உண்மையில பார்த்தோம்னா ஒரு ஃபெயிண்ட் ரெட் கலர் க்ளோவிங், ஒரு பளிச்சு என்ன செய்யுது எங்களுக்கு உருவாக்குது. ஃபெயிண்ட் ரெட் கலர் பவுலிங் என்ன செய்யுது, க்ளோவிங்க உருவாக்குது. அப்ப அங்க என்ன செய்யும், அங்க போய் அந்த பளிச்சுக்கிட்டே உருவாக்கணும் சொன்னால் அந்த கதிருக்கு என்ன இருக்க வேணும், எனர்ஜி இருக்க வேணும், சக்தி, எனர்ஜி இருந்தால் தான் அதை என்ன செய்யும், உருவாக்கி இயலும். இது ஒரு ரூல். அதே நேரம் இவரும் என்ன செய்யறது, ஒரு ரொட்டேட்டட் அந்த பெடல் வீல் என்ன செய்யப்படும், துடுப்பு சில்லு என்ன செய்யுது, ரொட்டேட் பண்ணினது. அதை வச்சுக்கணும். இவருக்கு என்ன இருக்குன்னு செய்தவங்க சொல்லி முடிச்சவங்க, சக்தி இருக்குன்னு சொல்லி முடிச்சவங்க. த ஃபோர்த் ஒன், இவருண்ட இஓவர்எம் ரேஷியோ, யாருண்ட பாசிட்டிவ் ரேண்ட இஓவர்எம் ரேஷியோ என்ன செய்ய போகுது உண்மையெல்லாம், வேரியஸ் என்னத்தோட, வித் த கேஸ் இன்சைட் த டியூப். சரி, அதாவது இவற்றை இஓவரின் விகிதம்ன்றது வேறுபட்டது. எது, அந்த குழாயினுள் காணப்படும் வாயுண்ட தன்மையோட என்ன செய்து இவர் இஓவரின் ரேஷியோவும் மாறுபடுது. சரி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அங்க உண்மையிலேயே நாங்கள் உண்மையா ஒரு H2 வாயு மூலக்கூறு எடுத்தோம்னு சொன்னால் முதலாவது என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த H2 வாயு மூலக்கூறுகளை கேதோட் கதிர்கள் போய் மோதி முதல் ஹைட்ரஜன் அட்டம்ஸ் செய்யணும், மாத்தினம். இது உண்மையிலேயே என்ன எங்களுக்குரிய ஒரு மொலிக்யூல். இந்த கேஸ் மொலிக்யூல இவர் என்னவா மாத்துற, முதலாவது அட்டம்ஸா மாத்துற. தென் இந்த அட்டம்ஸ் என்றது என்னவா வரப்போகுது, எங்களுக்கு ஹயன்ஸா வரப்போகுது. சரி, இது ஒரு பாசிட்டிவ், இது ஒரு விதமா நடக்கலாம்னு சொன்னான். அல்லது இங்க என்ன மாதிரி நடக்கலாம், உண்மையிலேயே H2 கேஸ் என்ற மொலிக்யூலே என்னவா வரலாம், H2 பிளஸ் என்ன செய்யலாம், பெருக்கலாம். அதனால தான் சொன்ன நான் எங்களுக்கு உண்மையிலேயே அது எங்களுக்குரிய அட்டம் நிலையில வந்து அட்டம் நிலை இருந்து எங்களுக்கு என்னவா மாறலாம், அயனா மாறலாம். அட்டமில இருந்து அயனா மாறலாம். அதே நேரம் மொலிக்யூல இருந்து ஸ்ட்ரெயிட்டாவும் என்னவா மாறலாம், அயன்ஸா மாறிக்கொள்ளலாம். அப்ப ரெண்டு ஃபார்மிங்லையும் என்னத்தை உருவாக்கக்கூடியதா இருக்கும், நேர்கதிர்களை உருவாக்கக்கூடிய தன்மைன்னு செய்து காணப்படுது. அதே மாதிரி Cl ஜோடுத்த மட்டும் என்ன செய்யும், ரெண்டு Cl அட்டம்ஸா மாறி இப்ப இந்த ரெண்டு Cl பிளஸ் என்ன செய்யும், மாறப்போகுது. சரி, அதாவது அயனாக்கும் தன்மை என்ன செய்யுது கொண்டிருக்கின்ற மாதிரி என்ன செய்யலாம், கதைச்சு காட்டலாம். அதே நேரம் இதுல நாங்கள் லாஸ்டா சொல்ல போற 5, அதுக்கு மேல அதை வடிவா விளங்கி கொள்ளணும். இஓவரின் ரேஷியோன்றது கேதோட் கதிருக்கு என்னவா இருந்தது, மாறிலி. ஏன் அந்த கதோட்டு கதிர் வந்த அந்த கதோட்டு கதிர் பார்ட்டிகிள் என்றது எல்லாத்தின்றையும் ஒரு அடிப்படை துணிக்கியா என்ன செய்யுது காணப்பட்டது. சரி, இங்க என்ன செய்யுத, உண்மையிலேயே அங்க இருந்த வாயுவில இருந்துதான் இங்க உருவாகுது. அப்ப வாயு மாற மாற if can change the gases, the equilibrium ratio of the positive ray also change it. அவருடைய equilibrium ratio என்ன செய்ய போது எங்களுக்கு மாற்றம் அடைஞ்சு கொண்டுதான் இருக்கும், நாங்கள் பயன்படுத்துற வாயுட தன்மைக்கு ஏற்ப. லாஸ்ட் என்னவா சொல்ல போறோம் என்றால் இவர் ஒரு இரட்டை இயல்பை கொண்டது. அது என்ன இரட்டை இயல்பு, டுவல் நேச்சர். நேற்று முதலே படிச்சுட்டோம், என்னண்டு வேவ் நேச்சர் அண்ட் பார்ட்டிகல் நேச்சர். அலை இயல்பும் துணிக்கு இயல்பையும் என்ன செஞ்சது இவரும் கொண்டது. அப்ப அதனால சொல்லுவோம் they have dual properties. dual properties அதாவது என்னது, இவர் இரட்டை இயல்பு, இரட்டை இயல்புடையது. சரி, இதுதான் உண்மையாங்களுக்குரியது என்ன, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பாசிட்டிவ் ரேஸ். சரி, அப்ப இதுக்கு பிறகு உண்மையா என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்தோம் என்றால்
இந்த டிஃப்ளெக்ஷன்கள் இதில் நடந்த எல்லா விஷயங்களையும் பயன்படுத்தி இங்க பயன்படுத்த வாயுக்கள் எல்லாம் நிறைய வாயுக்கள் எல்லாம் பயன்படுத்தி என்ன செய்யப்பட்டது, நேர்கதை துணிக்கைகளை உருவாக்கி எக்ஸ்பெரிமெண்ட்கள் என்ன செய்யப்பட்டது, நடைபெற்று கொண்டே இருந்தது. அப்ப நடைபெற்று கொண்டிருக்கே உண்மையா என்ன செய்யப்பட்டது என்றால், இந்த ஐதரசன் மூலக்கூறு இருக்குதானே, இந்த ஐதரசன் மூலக்கூறு தான் உண்மையிலேயே எங்களுக்கு என்னவா இருக்க போறது, ஒரு சிறியா ஹைட்ரஜன் இருந்து வர ஹைட்ரஜன் அட்டம் தான் ஒரு லைட்டஸ்ட் பாசிட்டிவ் ரேஸை உருவாக்க போகுது. லைட்டஸ்ட் ஒரு பேரம் குறைந்த, சரி. அப்ப பேரம் குறைந்த ஒரு மொலிகுல் என்ன செய்ய போறாரு, எங்களுக்கு உருவாக்க போற, சரி. அந்த பேரம் குறைந்த அந்த மொலிகுல் அந்த அயனைத்தான் நாங்கள் என்னவா ஐடென்டிஃபை பண்ணி சொல்லி வச்சிருக்கிறோம், புரோட்டோன். அதைத்தான் நாங்கள் என்னன்னு சொல்லி வச்சிருக்கிறோம், உண்மையிலேயே புரோட்டோன் ஒன்று சொல்லி வச்சிருக்கிறோம், சரி. அந்த புரோட்டோன் ஐடென்டிஃபை பண்ணினதார் எங்கண்ட ரதர்ஃபோர்ட், சரி. எங்கண்ட ரதர்ஃபோர்ட். அப்போ அதில் தேவையான மெயினான பாயிண்டை மட்டும் இதில் எழுதுற, மிச்சம் வாயால் சொன்னது அந்த ப்ராக்டிக்கல் என்ன மேலே செய்யுதுன்னு சொன்னான். அப்போ உண்மையிலேயே எங்களை பயன்படுத்த அந்த வாயுவில் இருந்து எங்களுக்கு என்ன உருவாக்கப்படுது, த லைட்டஸ்ட் ஒரு பாரம் குறைந்த என்ன உருவாக்கப்படுது என்றால் பாசிட்டிவ் ரே பார்ட்டிகிள் எங்களுக்கு என்ன செய்யப்பட போகுது, ஐடென்டிஃபை பண்ணப்படுது. ஐடென்டிஃபைட் ஆஸ் என்னவா நாங்கள் ஐடென்டிஃபை பண்றோம், உண்மையை இதைத்தான் புரோட்டோன்ஸ் என்று ஐடென்டிஃபை பண்றோம், சரி. புரோட்டோன் தான் இது யாரால் எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணப்படுதுன்னு பார்த்துங்க என்றால், it was identified by Ernest Rutherford என்பவரால் தான் என்ன செய்யப்படுது, எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணப்படுகிறது, சரி. அதாவது என்ன நடக்குதுன்னு சொன்னால், H2 கேஸ்ல இருந்து 2 H அட்டம்ஸ் என்ன செய்யறாங்க, எடுத்துக்கொள்றாங்க. இப்போ அதுல இருந்து ஒரு H அட்டம் எடுத்து அவர் என்ன செய்யறோம், H பிளஸ் அயனா என்ன செய்யறோம், மாத்திக்கொள்றோம். H பிளஸ் அயனா என்ன செய்யறோம், மாத்திக்கொள்றோம். அப்ப இங்க இருந்து வந்து H பிளஸ், இந்த H பிளஸ் தான் நாங்க என்னவா கதைக்கிறோம், உண்மையிலேயே புரோத்ரன் 11 என்ன செய்யறோம், உண்மையிலேயே நாங்கள் கதைச்சு கொள்றோம், சரி. H பிளஸ், சரி. இதுதான் எங்களுக்குரிய மெயினான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் என்ன செய்யுது, காணப்படுகிறது, சரி. இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், சரி. இவ்வளவும் எங்களுக்கு பேசிக் ஆகலும் ஒரு அடிப்படையான விஷயமா என்ன செய்யுது, காணப்படுது. ஓகே, அடுத்த விஷயத்துக்கு நாங்கள் மூவ் பண்ண போகிறோம், சரி. அடுத்த விஷயத்துக்கு மூவ் பண்ண போகிறோம். எது சம்பந்தமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், இங்கே உருவாக்கப்பட்ட புரோட்டோன் சம்பந்தமான விஷயத்தை செய்ய போகிறோம், குயிக்காக பார்க்க போகிறோம், சரி. யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், புரோத்திரனை பற்றி பார்க்க போகிறோம். கடைசி கிளாஸில் நாங்கள் பார்த்துனாங்க என்ன, எலக்ட்ரான் பார்த்து அதுக்குரிய நொட்டேஷன், அதுக்குரிய சார்ஜ், அதுக்குரிய மோலமேஸ் சம்பந்தமானது, அவருக்குரிய வெயிட் பார்த்து அதை ஐடென்டிஃபை பண்ணது யாருன்னு பார்த்து ரிலேட்டிவ் சார்ஜ் எல்லாமே செஞ்சு நாங்கள் பார்த்த நாங்கள், சரி. அதே மாதிரி தான் இவருக்கும் குயிக்காக பார்க்க போகிறோம், சரி. இவருண்டையும் நொட்டேஷன் என்று நாங்கள் பார்த்தோம் என்றால் என்ன கதை, இப்போ P11 என்று கதைப்போம். அதாவது இவர் பிளஸ் சார்ஜ் ஆன இப்போ +1 என்ன செய்வோம் கதைப்போம். இது முதலாவது இவருக்குரிய ப்ராப்பர்ட்டிஸ். ரெண்டாவது இவரை கண்டுபிடிச்சத டிஸ்கவர் பண்ணத டிஸ்கவரர் யாருன்னு பார்க்க போறோம், சரி. டிஸ்கவரர் யாருன்னு பாத்தீங்கன்னா யார் எங்களுக்கு தெரியும், எங்கண்ட ஏர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட் தான் இதை கண்டுபிடிச்சு, சரி. மூன்றாவது பார்த்தோம் என்றால் எங்கண்ட ஒரு புரோத்திரன் சார்ஜ் என்று பார்க்க போறோம், சரி. அப்ப உண்மையா பார்க்க போறது என்ன, சார்ஜ் ஆஃப் ஒன் புரோட்டான் சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தா +1.602 into 10⁻⁻19 கூலோம், சரி. உண்மையிலேயே இது யாருக்குரியது தான், இலத்திரனுக்குரியதான். ஆனா இலத்திரனுக்குரிய என்னென்ன பேர் உண்மையிலேயே மைனஸ், சரி. அப்ப இதுல இருந்து நாங்கள் எக்ஸ்ட்ராவை போட்டுக்கொள்றோம். இலத்திரன் பார்த்தோம்னு சொன்னால் அவர் என்னது -1.602 தர 10⁻19 கூலம். அப்ப புரோத்திரனும் இலத்திரனும் என்னது சார்ஜ் என்றது என்ன வேல்யூவை பொறுத்த மட்டுக்கும்
பெருமதியை பொறுத்த மட்டும் ஈக்குவல், பட் அதோட சைன் மட்டும் என்ன செய்யும், பிளஸ் மைனஸ் என்று மாறிக்கொள்ளுது. சரி, அடுத்தது நாங்கள் நாலாவதா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா த மோலமஸ். சரி, மூல சார்ஜை பார்ப்போம். த மூல சார்ஜ்னு பார்த்தோம். உண்மையில இவற்றையும் என்ன, பிளஸ் 96,485 கூலோம் மூல் மைனஸ் 1. சரி, இது என்ன உருவாக்கப்படுது, உண்மையே பிளஸ் 1.602 தர 10⁻19 கூலோம் இன்ட்டு 1.602 தர 10⁻23 ரெண்டு பேரை போகுது மூல் மைனஸ் 1. ஸோ இதை சுருக்கி நாங்கள் எடுத்தோம்னு பார்த்தா பிளஸ் ஒரு ஃபெரடே பிளஸ் ஒரு ஃபெரடே என்று நாங்கள் என்ன செய்வோம், வேற கதைச்சு கொள்ளுவோம், வேற பேசிக்காக கதைச்சு சொல்லுவோம். அடுத்தது நாங்கள் கதைக்க போகிறது முதலாவது நொட்டேஷன் என்னதா உண்மையாக இது குறியீடு. நொட்டேஷன்ன்றது குறியீடு. டிஸ்கவர்ன்றது கண்டுபிடித்தவர். சார்ஜ் ஆஃப் த ஒன் ப்ரோட்டான் அவற்றை ஏற்றம். நாலாவது மூல சார்ஜ்ன்றது என்ன, அவற்றை மூலர் ஏற்றத்தை பற்றி கதைக்கிறாங்க. அடுத்தது ரிலேட்டிவ் சார்ஜ் என்றா சார்பு ஏற்றம். சரி, ரிலேட்டிவ் சார்ஜ் என்றது என்ன, ரிலேட்டிவ் சார்ஜ் சார்பு ஏற்றம் எவ்வளவா இருக்க போகுது, +1. அவருடைய சார்பான ஏற்றம் எது, +1 இருக்கு. அதே நேரம் mass of 1 proton அது எவ்வளவு, 1.672 தர 10⁻24 கிராம். இதான் ஒரு புரோத்ரண்ட திணிவா இருக்கு, ஒரு புரோத்ரண்ட திணிவா இருக்குது. அதே நேரம் இதை நாங்கள் ஏஎம்ஜில காய்ச்சம் என்றால் mass of 1 proton என்னது ஏஎம்ஜி ஒன்று காய்ச்சம் என்றால் உண்மையாக இந்த பெறுமதி 1.07276 AMU செய்யும் காணப்பட போகுது. சரி, காணப்பட போகுது. அப்ப இவருண்ட இந்த திணிவை கொண்டு போய் நாங்கள் இலத்திரனோட ஒப்பிட்டு பார்க்க எங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கப்படுது. என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால் வடிவா பாருங்கோ, mass of 1 proton is equal to mass of 1 electron. அவருண்ட கிட்டத்தட்ட 1836 டைம்ஸ். சரி, இதைத்தான் சில அன்னளவா இந்த கதைப்பாங்க 1840 கதைப்பாங்க. இலத்திரண்ட திணிவை போல ஒரு புரோத்திரண்ட திணிவு கிட்டத்தட்ட 1836 மடங்கு பாரமேன் செய்வங்களுக்கு காணப்படும். பாரமேன் செய்வங்களுக்கு காணப்படுறது நாங்கள் விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்கு. ஓகே, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இப்ப சொன்ன இவ்வளவுலயும் ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, தேங்க்யூ. சரி, அப்ப நாங்கள் நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் உண்மையா நான் இது என்ன செய்ய போறேன்னு சொன்னால் இதை நான் உங்களுக்கு இதுல சொல்ல போறது இல்லை. இதை உங்களுக்கு நான் ஒரு எக்ஸசைஸா நான் உங்களுக்கு விடுறேன். நீங்களே ரைட் பண்ணி என்ன செய்யுங்க, உங்களுக்கு ஒருக்கா சென்ட் பண்ணுங்க, ரைட் பண்ணிருக்கா சென்ட் பண்ணுங்க. நான் போய் அதை பார்க்குறேன். சரி, என்ன கொஸ்டின் பார்த்தோம்னு சொன்னால் இந்த கேதோட் ரேஸை பற்றியும் பாதிச்சுட்டேன், பாசிட்டிவ் ரேவை பற்றியும் பாதிச்சுட்டோம். அப்ப அவர் ரெண்டு பேருக்கு முறைய என்னது டிஃபரன்ஸை பற்றி நாங்கள் என்ன செய்ய போறோம், அனலைசிங் பண்ண போறோம். சரி, அப்ப நான் சும்மா ஒரு கொஸ்டினாவே உங்களுக்கு என்ன செய்யறேன், போட்டு விடுறேன். என்னது, லிஸ்ட் அவுட் த fundamental difference between the cathode rays and positive rays. சரி, cathode rays and positive rays. அப்ப நேர்கதிருக்கும் எங்களுக்குரிய கதோட் கதிர்களுக்கும் இடையிலான ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸை பற்றி என்ன செய்ய சொல்லியிருக்கேன், உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ ஏற்கனவே ரெண்டு படிப்பிச்சுட்டு இருந்தானே, ஸோ அதை நீங்கள் என்ன செய்யலாம், லிஸ்ட் அவுட் பண்ணிக்கொள்ள கூடியதாக என்ன செய்யும் இருக்கும். அப்போ இதை நீங்கள் என்ன செய்யணும், ஒரு எக்ஸசைஸாக செய்து கொள்ள வேணும். சரி, எக்ஸசைஸாக செய்து கொள்ள வேணும். சரி, இது உங்களுக்குரிய இது ஹோம்ஒர்க். இதை நான் உங்களுக்கு என்னவா விடுறேன்னா ஹோம்ஒர்க்காக விடுறேன்.
சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு கொஷன் தரேன், அதை நீங்க செய்யணும். இந்த கொஷனை நீங்க செய்யணும். சரி, ஓகே. ஐ வில் ஆஸ்க் how many different ions particles can be formed when natural Cl2 gas molecules is used in discharge tube. discharge tube பண்றது என்னது? நாங்க சொன்ன அதுதான் groups in the tube. அதை discharge tube பண்ணி என்ன செய்யலாம்? கதைக்கலாம். சரி, what are them? சரி, what are them? சரி, உங்களுக்கு ஹிண்ட் ஒன்று தாரம். என்ன ஹிண்ட் தாரம்னு சொன்னால், naturally chlorine occurs in isotopes, isotopic forms such as chlorine 1735 and chlorine 1737. சரி, I will give only 2 minutes. Only 2 minutes. Let's do it. டாக்டர் சிங்கம், கேள்வி என்னன்னு சொன்னால், எத்தனை விதமான நேர்கதிர் பார்ட்டிகளை செய்யலாம், உருவாக்கலாம் எங்கள் டிஸ்சார்ஜ் டியூபுகளை Cl2 நேச்சுரலான Cl2 நீங்க இன்சர்ட் பண்ணிக்குள்ள. அதே நேரம் இந்த குளோரின் என்றது என்னென்ன சமதானி ஐசோடோப்ஸா காணப்படுது என்றால், குளோரின் 1735 என்ற ஒரு ஆளும் காணப்படுறார். அதே நேரம் குளோரின் 1737 என்ற ஒரு ஆளும் என்ன செய்கிறார், காணப்படுறாராம். அப்ப அது சம்பந்தமாக உங்களுக்கு கேள்வி கேட்கப்பட்டது. 2 minutes சார், குயிக் அரைவ் பண்ணுங்க. ஓகே, செய்தாச்சா? டைம் இனஃப்.
சரி. அப்ப என்ன எத்தனை வகையான how many டிஃபரன்ஸ் ஆனது உருவாக்கப்படலாம்ன்றதான் உங்களுக்குரிய கேள்வி. அப்ப உண்மையிலேயே வடிவா பாருங்க, இதுக்குரிய ஆன்சர் செஞ்ச நீங்களாம் என்ன ஆன்சர்ஸ் வந்தது சொல்லுங்க பாப்போம். எனிவன் என்ன ஆன்சர்? எத்தனை டைப்பான இது உருவாக்கப்பட்டது? ஆன்சர்ஸ் என்ன சொல்லலுமா? சரி கவனிங்க, கதைக்கோணும். கிளாஸில் கதைக்காமல் இருந்தால் ஒன்றுமே செய்யலாது. ஸோ நீங்கள் கதைச்சு படித்தா தான் பெரிய யோசனை. சரி, குளோரின். அப்போ இந்த குளோரின் என்றது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், எங்களுக்கு என்னென்ன விதமாக உருவாக்கப்படலாம். அவரெண்ட ஒரு அட்டமாகவும் உருவாக்கப்படலாம் அல்லது மொலிக்யூலாகவும் உருவாக்கப்படலாம். அப்போ இங்கே 3 விதமான மொலிக்யூல் இங்கே உருவாக்கப்படலாம். என்ன பாருங்க போகும் என்றால் Cl2 என்னது 1735 ஒன்று ஆள் பெறலாம். Cl2 1737 ஒரு ஆளும் பெறலாம். அதே மாதிரி Cl2 சரி, இந்த Cl இல்ல ஒரு பிரச்சனை, Cl', ஒரு ஆள் என்னவா இருக்க போறாருண்டா 1735 ஆகவும், இன்னொரு ஆள் என்னவா இருக்க போறாருன்னு சொன்னா 1737 ஆகவும். அப்ப 3 விதமான மொலிக்யூல்ஸ் எங்களுக்கு உருவாக்கப்படலாம் இதுல இருந்து. அதே நேரம் எங்களுக்கு இந்த மொலிக்யூல்ஸ் வரலாம். ஆனா மொலிக்யூல்ஸ்ல இருந்து உருவாக்கப்பட இதுல இருந்து உங்களுக்கு என்ன உருவாக்கப்படலாம் சொன்னான், மொலிக்யூல் ஃபார்மிலேயே உருவாக்கப்படலாம். அப்ப Cl2 1735 பிளஸ் அதே மாதிரி Cl2 1737 பிளஸ் அதே மாதிரி Cl' 1735 1737 இவருண்ட என்னது பிளஸ். அப்ப 3 மூலக்கூறுகள் நிலையில் என்ன செய்யப்பட்டுட்டு எங்களுக்கு உருவாக்கப்பட்டுட்டு 3 மூலக்கூறு நிலைகள்ல உருவாக்கப்பட்டு. அடுத்தது என்ன சொல்லி தந்த நான், அந்த தனித்தனியா இருக்கிற மூலக்கூறுகள் உடைஞ்சு வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம், அயன்களாக உருவாக்கலாம், அட்டம்ஸ் ஆகி அயன்களாக வரலாம். அதாவது இந்த Cl2 1735 உடைஞ்சு Cl 1735 ஒரு அட்டம்ஸை உருவாக்கலாம். சரி, 2 தானே, அப்ப 2 அட்டம்ஸ் உருவாக்குது. அதே மாதிரி Cl2 1737 முடிஞ்சு 2 Cl 1737 ஐட்டம்ஸ் செய்யும் உருவாக்கும். இப்போ இந்த அட்டம் உங்களுக்கு என்னது உருவாக்க போறது, Cl 1735 பிளஸ் என்ற அயனையும் Cl 1737 பிளஸ் என்ற அயனையும் உருவாக்கப்படுது. அப்போ ஒட்டுமொத்தமா இது மூலக்கூட்டு நிலை 1, மூலக்கூட்டு நிலை 2, மூலக்கூட்டு நிலை 3 என்ன செய்யப்படுது உருவாக்கப்படுறது அயன் நிலை. அதே நேரம் அட்டம்ஸ் ஆகி அட்டம்ஸ் நிலையிலிருந்து என்ன செய்யப்படுது உங்களுக்கு அயன் நிலைக்கு மாறுது. அப்ப ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு 5 டிஃப்ரெண்டான அயன்ஸ் பார்ட்டிகல், 5 டிஃப்ரெண்ட் அயன்ஸ் பார்ட்டிகல்ஸ் என்ன செய்யப்படுது உண்மையிலேயே ஃபார்ம் பண்ணப்படுது. சரி, ஃபார்ம் பண்ணப்படுது. இது புரிஞ்சுதா, இது விளங்கிட்டா என்ன மாதிரி ஆன்சர் வந்து விளங்கிட்டா எல்லாருக்குமே? சாரி, இது புரிஞ்சுதா, இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சுதா, என்ன மாதிரி இந்த ஆன்சர்ஸ் வந்து விளங்கிச்சுதா? ஓகே சரி. ஸோ இப்படி ஒரு கொஷன்ஸ் எங்கேயாவது செய்யலாம், மேபி கேட்டுக்கொண்டாலோ அல்லது உங்களுக்கு வந்தாலோ அது உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்க வேணும். சரி, அப்போ இது முடிச்சு. சரி, லிஸ்ட் ஆஃப் இந்த கேள்வி சம்பந்தமான விஷயம் முடிச்சு. இனி நாங்கள் அடுத்த டாபிக்கு போக போகிறோம். சரி, அடுத்த டாபிக்கு போக போகிறோம். எது எங்களுக்கு எலக்ட்ரான் சம்பந்தமான விஷயமும் படித்து முடிச்சிட்டோம், புரோட்டான் சம்பந்தமான விஷயமும் படித்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நாங்கள் பார்க்க வேண்டியது எங்களுக்குரிய நியூட்ரான் சம்பந்தமான விஷயம். அப்போ நியூட்ரான் என்ன கண்டுபிடிப்பு அதைத்தான் பார்க்க போகிறோம். சரி, த டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரான். டிஸ்கவரி ஆஃப் நியூட்ரான். சரி, நியூட்ரான் கண்டுபிடிப்பு சம்பந்தமா பார்க்க போறோம்.
அப்ப இந்த நியூட்ரோன்ன்ற கண்டுபிடிப்பை நாங்கள் உண்மையா பார்க்க போறோம்னு போட்டால் உண்மையில் இது என்ன செய்யப்படுது, நாங்கள் இதுல பலவிதமான பிராக்டிக்கல் செய்யப்படுது, எல்லாமே ஆராய்ச்சிகள்ன்றது மேற்கொள்ளப்பட்டு என்ன செய்யப்படுது, ஒரு விஷயமா கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாங்க. சரி, அப்ப இந்த நியூட்ரோன் கண்டுபிடிப்புன்றதை மேற்கொண்டால் யாருன்னு பார்த்தீங்கன்னு பார்த்தா உண்மையிலேயே ஜேம்ஸ் சட்விக் என்றவர் தான் என்ன செஞ்சது, இந்த நியூட்ரோன் கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சவர். அவர் என்னத்தின் மூலம் உண்மையை கண்டுபிடிச்சோன்னு சொன்னார், ரேடியோ ஆக்டிவிட்டி எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது இந்த கதை தொழிற்பாட்டு பரிசோதனை மூலம்தான் இந்த நியூட்ரோனை என்ன செய்யப்பட்ட என்னத்தை செய்தவர் கண்டுபிடிச்சு கொண்டவர். சரி, அப்ப இந்த நியூட்ரோன் கண்டுபிடிப்புல கண்டுபிடிப்பை மேற்கொண்ட விஞ்ஞானி யார் உண்மையிலேயே எங்கண்ட ஜேம்ஸ் என்னது சட்விக். சரி, ஜேம்ஸ் சட்விக் தான் மேற்கொண்டவர். என்ன பிராக்டிக்கல் உண்மையை அதை செஞ்சவர், என்னத்தின் மூலம்னு சொன்னால் எங்கண்ட ரேடியோ ஆக்டிவிட்டி எக்ஸ்பெரிமெண்ட். சரி, ரேடியோ ஆக்டிவிட்டி எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் தான் என்ன செய்தவர் செய்து கொண்டவர். அப்ப அதுக்கு உண்மையே இவர் என்ன செய்தவர்னு சொன்னால் இந்த பெரிலியம் போரன் போன்ற மூலகங்களை எடுத்துத்தான் இந்த அல்பா சிதறல், அதாவது இந்த அல்பா துணிக்கையின் ஊடாக சிதறி அடிக்கப்பட்டு எங்களுக்கு என்ன செய்யப்பட்டது, நியூட்ரோன் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்பதான் ஈக்குவேஷன்லேயே போட்டு உங்களுக்கு வழங்கப்படுத்தி வரும் என்னன்னு சொல்றோம். சரி, அப்ப இவர் என்ன செய்யப்பட்டது என்றால் இதுக்கு பெரிலியம் என்ற ஒரு மூலகத்தை முதல் எடுக்குது. இந்த பெரிலியம் என்ற தெரியும் அணுவன்னாலும் திணிவன் என்னது 9. அதே நேரம் அல்பா துணிக்கை என்றது உங்களுக்கு தெரியும் +2 4. அதே நம்ம தெரியும் உண்மையா அல்பா துணிக்கை என்றது யார், ஹீலியத்தின் கரு. சரி, நியூக்ளியஸ் ஆஃப் ஹீலியம், ஹீலியத்தின் கருவத்தை நாங்கள் என்னென்னு கதைக்கிறாங்க, உண்மை இதைத்தான் என்ன கதைக்கிறாங்க, அல்பா பார்ட்டிகிள், அல்பா துணிக்கை, அல்பா பார்ட்டிகிள் என்று கதைக்கிறாங்க. சரி, இப்ப இவரை நாங்கள் மோதியடி கேட்கல, எங்களுக்கு என்ன உருவாக்கப்படுதுன்னு சொன்னால் இந்த பெரிலியத்தை நாங்கள் அல்பா துணிக்கைகளினால் மோதியடி கேட்க எங்களுக்கு கார்பன் உருவாக்கப்படுதுதான். கார்பன் 6 12 சமதானி என்ன செய்யப்படுது, எங்களுக்கு உருவாக்கப்படுது. அப்ப உருவாக்கப்பட்டு பார்த்தோம்னால் எங்களுக்கு தெரியணும், ஒரு சமன்பாடு நாங்கள் எழுதுறோம்னு சொன்னால் சமன்பாட்டின் இடதுபுறமும் சமன்பாட்டின் வலதுபுறமும் ஒன்று கொண்டு என்னவா இருக்கணும், அணுக்களின் எண்ணிக்கையிலையும் சமனா இருக்க வேணும், ஏற்றங்களின் அளவிலையும் என்னவா இருக்கணும், சமனா இருக்க வேணும். அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தால் இங்க இவர் 9 காணப்படுறார், இங்க இவர் 4 காணப்படுறார். அப்ப ஒட்டுமொத்தமா கூட்டினோம்னு சொன்னால் திணிவன்ன 13, ஆனா இங்க காவல்ல 12 தான் இருக்குது. அப்ப எங்களுக்கு ஒரு ஆள் தேவை. அப்ப இங்க நான் ஒரு ஆள் என்ன செய்யணும், கட்டாயம் போட்டுக்கொள்ள வேணும். இங்க அணுவன் இவற்றை எத்தனை 4, இவருடையும் என்னவா இருக்குது +2, அது 2 இருக்கு. அப்ப மொத்தம் 6, இங்க 6 என்ன செய்யப்பட்டு வந்துட்டு அப்ப இவர்ல என்ன வர போற 0. இவர் தான் எங்களுக்கு என்னவா வந்தது, உண்மையிலேயே நியூட்ரோனாக என்ன செய்யப்பட்டது வந்தது, அதாவது ஏற்றமற்ற துணிக்கை. அதாவது அனைவருக்கு ஏற்றம் என்ன இருக்கு, 0வா இருக்கு. இதுதான் எங்களுக்குரிய யாருன்னு நாங்கள் கதைக்கிறோம், உண்மையிலேயே நியூட்ரோன். இதுதான் நாங்கள் எங்களுக்கு கதைக்கிற என்னது, நியூட்ரோன். இவர் இந்த நியூட்ரோன் உண்மையிலேயே எப்படிப்பட்ட என்று பார்த்தோம் என்றால் ஏற்றம் அற்றது. சரி, இதே மாதிரி என்னத்தையும் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கள் என்றால் போரன் 5 11 அல்பா துணிக்கையெல்லாம் நீங்கள் மோதி அடிச்சிங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன உருவாகும் சொல்லுங்க பார்ப்போம். அங்க கார்பன் உருவான மாதிரி இங்க என்ன உருவாக போகுதுன்னு சொன்னால் நைதரசன் என்ன செய்ய போகுது, உங்களுக்கு உருவாகி கொள்ளும். சரி, சரி, ஒட்டுமொத்த நைதரசன் உருவாகும். அதையும் பாருங்க 14, இங்க என்ன 7 நைதரசன். இங்கேயும் உங்களுக்கு என்னதான் வெளிவர போகுது, நியூட்ரோன் தான் என்ன செய்யும், வெளிவந்து கொள்ளும். நியூட்ரான் தான் வெளிவந்து கொள்ளும். ஈக்குவல் பண்ணி பாருங்க, 11 4 15, இங்க 14, இங்க 1 15, இங்க 5 2 7, அப்ப இங்க 7, இங்க 0. சரி, ஏற்றமற்ற துணிக்கை நியூட்ரான் என்ன செய்யப்பட்டது, எங்களுக்கு உருவாக்கப்பட்டது. இதுதான் எங்களுக்குரிய நியூட்ரான் கண்டுபிடிப்பு சம்பந்தமான விஷயம். சரி, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, நோ சார். சரி, ஓகே. அப்ப இதுல நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு மூவ் பண்ண போறோம். இது அதே இலத்திரன் புரோத்திரனுக்கு பார்த்த மாதிரி நியூத்திரனுக்கு முடிய ஒரு சின்ன பேசிக்கான விஷயத்தை பார்த்துட்டு குயிக்கா போறோம். சரி, நோட்டேஷன், அதே மாதிரி குறியீடு. சரி, நோட்டேஷனை பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் என்னது, N01 இதான் நியூத்திரனுக்கு குறியீடு. அதே நேரம் யார் கண்டுபிடிச்சது, இவர டிஸ்கவரர்
சரி, இவர் கண்டுபிடிச்சது எங்களுக்கு தெரியுமே, எங்கண்ட ஜேம் ஷட்விக். அதே நேரம் mass of one நியூட்ரோனை பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே அது கிட்டத்தட்ட எவ்வளவா இருக்கும், 1.674 தர 10⁻24 கிராமா இருக்கு. அதே நேரம் mass of one neutron in AMGல பார்த்தீங்கன்னா 1.008665 AMGவா இருக்கும். அட்டமிக் மாஸ் யூனிட்டா இருக்கு. அப்போ உங்களுக்கே தெரியும் உண்மையிலேயே என்னது, இந்த புரோத்ரண்ட திணிவிலும் பார்க்க நியூத்ரண்ட திணிவு கொஞ்சம் என்னவா இருக்கும், உயர்வா இருக்கும். இலத்திரண்ட திணிவிலும் பார்க்க புரோத்ரண்ட திணிவு உயர்வு, புரோத்ரண்ட திணிவிலும் பார்க்க நியூத்ரண்ட திணிவு என்னவா இருக்க போகுது, உயர்வாகத்தான் சேம் காணப்பட போகுது. சரி, அப்ப இதை நாங்கள் இன்னொரு விஷயம் அப்போது போட்ட மாதிரி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் mass of one neutron is equal to mass of electron into எத்தனை உண்மையிலேயே கிட்டத்தட்ட 1336 அல்லது 36 போடும். உண்மையை நாங்கள் நியலி இதை என்ன கதைக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 1840 செய்வோம் மண்ணளவா கதைச்சு கொண்டாங்க. இதை 36 கதைப்பாங்க, சிலது 1838 செய்வாங்க கதைப்பாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, இது எங்களுக்கு நோமலா என்ன செஞ்சிருக்க வேணும், தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். அதே நேரம் இந்த இவருடைய சார்ஜை பார்த்தோம்னு சொன்னார், இவருடைய என்னத்தை சார்ஜை பார்த்தோம்னு சொன்னால் இவருக்கு சார்ஜில் ஏற்றமற்றால் இவர் சார்ஜ்ன்றது 0வா இருக்கும். சரி, 0வா இருக்கும். அப்ப இவரை கொண்டு போய் நீங்கள் எங்க வைக்க போறீங்க, மின்புலத்துக்கு வச்சா என்ன, காந்த புலத்துக்கு வச்சா என்ன, எங்களுக்கு எந்த விதமான ஒரு ரிஃப்ளெக்ஷனையும் செய்யல, விலகலையும் அவதானிக்க இயலாது. ஏன், மின்புலத்துல வைக்கல இவர் வலது, அதாவது நேர்முனை பக்கமோ அல்லது மறைமுனை பக்கமோ திரும்பணும் என்று சொன்னால் இவர் பிளஸோ அல்லது மைனஸோ கட்டாயம் வச்சிருக்க வேணும். இவர் அப்படியான ஒரு ஆள் இல்லை. அப்ப ஏற்றமற்ற துணிக்கை என்பதனால் இவரில் என்ன செய்யாது, மின்கம காந்த புலங்களில் எந்த விதமான திரும்பலுக்கோ அல்லது முடிவுக்கு என்னத்துக்குமே இது செய்யாது, உட்பட போறது இல்லை. இது கிளியரா? எல்லாருக்கும் இது புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதுல? ஓகே, சரி. அடுத்தது நீங்க செய்ய வேண்டிய விஷயம், சரி, என்ன விஷயம் நீங்க செய்யணும்னு சொன்னால் அது உங்களுக்கு ஹோம்ஒர்க் தான். என்னன்னு சொன்னா இது ஒரு குயிக்கான உங்கள்ட ஒரே டைம்ல நீங்க குயிக்கா பார்க்கக்கூடியதுக்குரிய ஒரு ஸ்மால் டேபிள் அட்டவணை மாதிரி நாங்கள் என்ன செய்ய போறோம், போட போறோம். இதை நீங்கள் வீட்டை செய்ய வேண்டியது. ஸோ என்னென்ன மட்டுமே என்ன செய்யறேன்னா சொல்லி விடுறேன். சரி, சொல்ற விஷயங்கள் அப்படியே செய்றீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி என்றது ஒரு கஷ்டமாகவே இருக்காது. சரி, பார்ட்டிக்கிள் இது முதலாவது நீங்க என்னத்தை கதைக்கணும், நோட்டேஷன். முதலாவது கதைக்க வேண்டியது நோட்டேஷன். ரெண்டாவது கதைக்க வேண்டியது கண்டுபிடிச்சால், டிஸ்கவர் கண்டுபிடிச்சால். மூன்றாவது மேசின் என்னத்துல கிராமில கதைக்கணும், மேசின் கிராமில கதைக்கணும். அதே நேரம் மேசன்றது ஏஎம்ஜூல கதைக்கணும். அதே நேரம் சார்ஜை பற்றி கதைக்கணும். சரி, சார்ஜ் என்ன அழகுல, கூலோம் அழகுல கதைக்கணும். அடுத்தது ரிலேட்டிவ் சார்ஜ் பற்றி கதைக்கணும். அடுத்தது நீங்க கதைக்க வேண்டியது மூல சார்ஜ் பற்றி கதைக்கணும். அடுத்தது நாங்கள் கதைக்க வேண்டியது டிஃப்ளெக்ஷன்லையும் ஒன்று எங்கது எலக்ட்ரிக் ஃபீல்ட். அடுத்தது ரெண்டாவதுங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட். சரி, அப்போ ஒவ்வொன்றையும் என்ன செய்யணும், இலத்திரன் புரோத்திரன் நியூத்திரன் என்ன செய்யணும், நீங்கள் ஃபில் பண்ணி முடிக்க வேணும். சரி, இது உங்களுக்குரிய வேலை. ஏன்னா எல்லாமே நான் செய்யலாது, எழுதிக்கொண்டே இருக்க இயலாது. ஏன்னு சொன்னால் எழுதுறதுல ஒரு இஷ்யூவும் இல்லை. டைம்ன்றது எங்களுக்கு என்ன, வித்தின் 8 months எல்லாமே நாங்கள் கவர் பண்ணணும்னு சொன்னால் எல்லாமே இருந்து எழுதி கொண்டே இருக்க இயலாது. ஸோ வாயால் நான் எல்லாமே கதைச்சிட்டேன். ஸோ அதை நீங்கள் என்ன செய்வீங்கள், செய்து கொள்ளுவீங்கள். சரி, இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா?
Okay, Any sir. doubts? No. ஓகே சரி ஓகே அப்போ இது உங்களுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு விஷயமா என்ன செய்யுது காணப்படுது. ஸோ நான் ஒரு குட்டி கொஷன் ஒன்று தான் நாங்கள் செய்த மாதிரியான ஒரு கொஷன் தான். பட் கொஞ்சம் இப்போ நான் படித்த விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி என்ன செய்யறேன் உங்களுக்கு நான் தாரேன். என்னன்னு சொல்றேன்னு சொன்னால் the following particles are passed to the electric field with the same velocity. சரி சேம் வெலோசிட்டியோட போகுதா சரி. அப்போ நான் என்ன செய்கிறேன் ஏ என்ற பார்ட்டிகள் என்ன பார்ட்டிகள் உண்மையா அல்ஃபா பார்ட்டிகள் சரி. பி என்றது என்ன பார்க்குறோம்னு சொன்னால் எலக்ட்ரானை சார்ஜ். சி உங்களுக்கு நான் தாரன் புரோட்டோன். ஃபோர்த் உங்களுக்கு தாரன் நியூட்ரோன் சரி. டி உங்களுக்கு தாரன் சாரி சி. நெக்ஸ்ட் ஒன் இன் திஸ் ஒன் இஸ் டி சாரி this one is D. ஸோ ABCD என்றுதான் தந்துட்டு உங்களை கேள்வி என்ன கேட்கணும்னு சொன்னால் arrange them in the increasing order of degree of reflection. Only 2 minutes. சரி இது only எவ்வளவு 2 minutes question தான். பிக்கா செய்யுங்க என்ன ஆன்சர் இருக்குதுங்களா? Two minutes आप ही का सही. யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம் இதுக்கு என்ன ஆன்சர்ன்னு சொல்லி. நான் கதைக்கிறது புரியுதா கேக்குதா? ஓகே இதுக்குரிய ஆன்சர் என்ன? சரி கவனிங்க சரி. அகைன் சொல்ல இல்லாது கிளாஸில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் எல்லாருக்கும் தான் சொல்கிறோம் சரி. ஏன்றது அந்த என்ன அல்ஃபா பார்ட்டிகிள் சரி. அல்ஃபா பார்ட்டிகிள்னா உங்களுக்கு தெரியும் என்னது உண்மையிலேயே அல்ஃபா பார்ட்டிகிள்ன்றா உங்களுக்கு தெரியும் என்னது அல்ஃபா +2 4. ரெண்டாவது என்னது எலக்ட்ரான் இது E-1 0. மூன்றாவது என்னது அந்தங்கள் புரோட்டான் P+1 1. நாலாவது நியூட்ரான் N
ஜீரோ ஒன். சரி, N0 1. அப்போ இதில் உங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன? வடிவா கேள்வி விளையாண்டு கொண்டும் எலக்டிவ் ஃபீல்டில் நாங்கள் விளைவிக்க என்ன கேட்குறோம்? அரேஞ்ச் த இன்க்ரீசிங் த order of the டிகிரி ஆஃப் டிஃப்ளெக்ஷன். டிகிரி ஆஃப் டிஃப்ளெக்ஷன் அப்போ உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். இந்த டிகிரி ஆஃப் டிஃப்ளெக்ஷன்ன்றதை என்னத்தில் தாங்கம்னு சொல்லி தந்திருக்கிறேன். சரி, அதே நேரம் இந்த டிகிரி ஆஃப் டிஃப்ளெக்ஷன் என்றது திணிவு கூட 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 கூடன்னு செய்யும், டிஃப்ளெக்ஷன் குறைஞ்சு கொண்டு வரும். திணிவு கூட 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 டிஃப்ளெக்ஷன் குறைஞ்சு கொண்டு வரும். இப்போ இதுக்குள்ள உண்மையிலேயே திணிவு கூட்டின்னு பார்த்தோம்னு சொன்னால் சாரி, இதுக்குள்ள உண்மையிலேயே திணிவு கூடன்னு பார்த்தா யாருங்களுக்கு உண்மையிலேயே திணிவு கூடினால் சொல்லுங்க அப்போ. அல்பா பார்ட்டிகளா, எலக்ட்ரோனா, புரோட்டோனா, நியூட்ரானா? இதில் எது திணிவு கூடினால்? டெல் மீ. Alpha particle. alpha particle. அல்பா பார்ட்டிகல் திணிவு கூட்டணும்னு சொல்றீங்க. ஏன் திணிவு கூட்டணும்னு சொல்றீங்க அல்பா பார்ட்டிகல்? ஏன் அல்பா பார்ட்டிகிள்ஸுக்கு திணிவு கூடன்னு சொல்றீங்க? வாட் த ரீசன்? அதுல மாஸ் நம்பர் கூட. மேத்ஸ் நம்பர் கூட. ஓகே, ஸோ சரி, இப்போ அதுக்கு மேத்ஸ் நம்பர் கூடன்னு சொல்றீங்க. சரி, இப்போ நான் கேட்குறேன், எதுக்கு டிகிரி ஆஃப் டிஃப்ளெக்ஷன் ரொம்ப கூட குறைவா இருக்கும்? ரொம்ப குறைவா யாருக்கு இருக்கும்? எது விலகல் அல்லது திரும்பலின் அளவு யாருக்கு ரொம்ப குறைவா இருக்கும்? சொல்லுங்க. Alpha particle. அல்பா பார்ட்டிகிள்ஸா? Yes, sir. அல்பா பார்ட்டிகல்ன்றது ராங் ஆன்சர். ஏன்? உங்களுக்கு நான் ஒரு விஷயம் வடிவா சொல்லி தந்தேன்னா, உங்களுக்கு இந்த டிகிரி ஆஃப் டிஃப்ளெக்ஷன் நடக்கணும்னு சொன்னால் சரி, எங்களுக்கு ஃபீல்டுகளை தானே வச்சு செய்ய போறோம். ஓமா இல்லையா? எந்த ஃபீல்டுன்னு சொல்லிட்டோம். இங்க பாருங்க, என்ன ஃபீல்டு நாங்கள் பயன்படுத்துறோம். இது தெரியுதா? எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டை நாங்கள் வச்சு செய்யறோம். இந்த ஃபீல்டுக்குள்ள ஒரு என்னது ஒரு சார்ஜே இல்லாத ஒரு ஆளை நான் கொண்டே வச்சேன்னு சொன்னால் அவரில் ஏதாவது டிஃப்ளெக்ஷன் ஏற்படுமா? அதாவது சார்ஜ் அற்ற ஒரு பார்ட்டிகிள்ஸை கொண்டு நான் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வச்சேன்னு சொன்னால் அங்க உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் இருக்குமா இருக்காதா? No, sir. டிஃப்ளெக்ஷன் இருக்காது. அப்ப நீங்களே அல்பா பார்ட்டிகல்ஸ் சொன்னீங்க. அல்பா பார்ட்டிகிள்ஸுக்கு ஏற்றம் இருக்குது, ஆனால் நியூட்ரானுக்கு என்ன இல்லை? நான் சொன்னாங்க நியூட்ரான் என்ன? சார்ஜ்லெஸ், ஏற்றமற்றால். இவர் என்ன உண்மையிலேயே ஏற்றம் அற்றது. எப்ப ஏற்றமற்ற ஒரு துணிக்கையை கொண்டே வைக்க அங்க டிஃப்ளெக்ஷன் வருமா வராதா? வராது. டிஃப்ளெக்ஷன்ன்றது வரப்போறது இல்ல. அப்ப எதுக்கு டிஃப்ளெக்ஷன் விலகலின் அளவு ரொம்ப குறைவா இருக்கும்? யாருக்கு? நியூட்ரான். இதுதான் ஒரு ஸ்மால் மிஸ்டேக்ஸ் நீங்க வருங்க, நீங்கள் கவனமா இருக்கணும். சரி, உடனே பேரம் கூடினதை மட்டும் பாக்குறீங்க. ஏற்றமே இல்லாத ஒரு ஆள் இருக்குது, அவர் திரும்பவே மாட்டேன். நியூட்ரான். இனி சொல்லுங்க அப்ப நியூட்ரானுக்கு அடுத்தது அல்பா பார்ட்டிகிள். அதுக்கு அடுத்தது யார் சொல்லுங்க அப்போ? proton. புரோட்டோன். சரி, அதுக்கு எல்லாரும் கூட கூடதா இறங்கண்ட எலக்ட்ரான். சரி, இதுதான் எங்களுக்குரிய இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் டிகிரி ஆஃப் டிஃப்ளெக்ஷன். சரி, இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? No. இது கிளியர் தானே? Yes. ஓகே. சரி, இது உங்களுக்கு என்ன செஞ்சிருக்க வேணும்? தெரிஞ்சிருக்க வேணும். சரி, இதை ஸ்கிரீன்ஷாட் தேவைன்னு சொன்னா எடுத்துக்கொள்ளுங்க. இதெண்டால தேவைன்னா எடுத்துக்கொள்ளுங்க. சரி, அப்ப இது எங்களுக்கு ஒரு சின்ன விஷயம். அந்த விஷயம் என்ன செஞ்சது? எங்களுக்கு முடிஞ்சது. அந்த விஷயம் எங்களுக்கு என்ன செஞ்சது? முடிஞ்சது. அடுத்தது நாங்கள் அடுத்த சாப்டருக்கு என்ன செய்ய போறோம்? மூவ் பண்ண போறோம். சரி, அடுத்த சாப்டருக்கு மூவ் பண்ண போறோம். அடுத்த சாப்டர் உண்மையா என்னென்னு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி. சரி, ரேடியோ ஆக்டிவிட்டி கதிர் தொழிற்பாடுன்றதை பற்றி தான் நாங்கள் என்ன செய்ய போறோம்?
பார்க்க போறோம். சரி, கதை தொழிற்பாடை பற்றி பார்க்க போறோம். சரி, ரேடியோ ஆக்டிவிட்டி கதை தொழிற்பாடு. உண்மையிலேயே இந்த கதை தொழிற்பாடுன்றதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அந்த தாக்கம்ன்றது உண்மையிலேயே என்னதான் இருக்கும்னா ஒரு ஸ்பெண்டேனியஸாக தான் இருக்கு. சரி, கொமனாக நாங்கள் அது என்ன கிடைக்கும், ஸ்பொண்டேனியஸ் ரியாக்ஷன், அதாவது தன்னிச்சையானது சுயாதீனமான ஒரு தாக்கமாக தான் நாங்கள் என்ன செய்யறாங்க கருதி கொள்றோம் நாங்கள். சரி, அது உண்மையை எங்க இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி நடக்கும்னு சொன்னால், இந்த கதை தொழிற்பாடு நடக்கும்னு சொன்னால் உறுதியற்ற கருக்களை கொண்ட அணுக்கள்ல தான் என்ன செய்ய போகுது, எங்களுக்கு இந்த ரேடியோ ஆக்டிவிட்டின்றது என்ன செய்ய போகுது, நடைபெற போகுது. ரேடியோ ஆக்டிவிட்டின்றது என்ன செய்ய போகுது, நடைபெற போகுது. உறுதியற்ற கருக்களா இருக்கும். சரி, அப்போ ஃபர்ஸ்ட் நாங்கள் அதுக்குரிய என்ன செய்ய ஸ்மூலான டெஃபினிஷனை பார்த்தோம்னு சொன்னால், உண்மையிலேயே இங்கிலீஷ்ல எழுதுறேன், தமிழ்ல நான் சொல்றேன். சரி, இங்கிலீஷ்ல எழுதிக்கொள்ளும், தமிழ்ல சொல்றேன், வடிவா விளங்கி கொள்ளுங்க. அப்படியா டவுட்ஸ் என்ன நான் வீடியோ சென்ட் பண்ணுவேன், நீங்க பார்த்து கொள்ளலாம். சரி, என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால் the emission of radiation from the unstable nuclei is known as, what is this, radio activity. சரி, அது எமிஷன் என்ன, காணல் செய்யப்படும் கதி. ஸோ இந்த ரேடியோ ஆக்டிவிட்டியில நாங்கள் அடுத்தது கதைக்க போற விஷயத்தை பற்றி என்னது கதைச்சுன்றது நாங்கள் சொன்னால், the emission of radiation from the unstable nucleus known as the radio activity நாங்கள் என்ன செஞ்சாங்க கதைச்சு கொண்டாங்க. அப்ப இந்த உறுதியற்ற கருக்கள்லேருந்து நடைபெற இந்த காணல் செயற்பாட்டை தான் நாங்கள் என்ன கதைக்கிறோம், கதைத்தொழிற்பாடுன்னு கதைக்கிறோம். அப்ப இந்த கதை தொழிற்பாட்டுல எத்தனை வகையான கதிர்கள் எங்களுக்கு உருவாக்கப்படுதுன்னு சொன்னோம்னு சொன்னால், உண்மையா எங்களுக்கு தேவையானது 3 பேரை பற்றி தான் நாங்க என்ன செய்ய போறோம், இங்க படிக்க போறோம். யாராண்டு பார்த்தோம்னு சொன்னால் ஆல்பா கதிர், பீட்டா கதிர் அண்ட் கேமா கதிர். இந்த 3 பேரை பற்றி தான் நாங்க என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். அப்ப இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி யார் எங்களுக்குரிய ஆல்பா பார்ட்டிகிள், பீட்டா பார்ட்டிகிள் அண்ட் கேமா பார்ட்டிகிள் ரேடியேஷன்ஸ் தான் என்ன செய்ய போறோம், ரேடியன்ஸ் தான் கேன் பி எமிட்டட். எங்களுக்கு என்ன செய்ய போகுது, காணலாக்கப்பட போகுது. சரி, காணலாக்கப்பட போகுது. இதுல எங்களுக்கு உண்மையிலேயே அது அடுத்து தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்று என்னென்று பார்த்தோம்னு சொன்னால், இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி என்றதை கண்டுபிடிச்சால் யார், ரேடியோ ஆக்டிவிட்டி என்றதை கண்டுபிடிச்சால் யாருன்ற பற்றி நாங்கள் என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். யாருன்னு பார்த்தோம்னா எங்களுக்கு தெரியும், எங்கட ஹென்றி பெக்கரல் என்பவர். ஹென்றி பெக்கரல் என்பவர் தான் இந்த ரேடியோ கதை தொழிற்பாட்டை என்ன செய்தவர், உண்மையிலேயே கண்டுபிடிச்சவர். அதுக்கெல்லாம் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் செய்தவர். எங்களுக்கு அதை பற்றி எந்த ஒரு விஷயமான தேவையும் இல்லை. ஸோ எங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் பார்த்தோம்னா சரி. சரி, ஸோ த ரேடியோ ஆக்டிவிட்டி, சரி, இந்த கதை தொழிற்பாட்டு கண்டுபிடிக்கப்பட்டது, discovered by ஆரங்கண்ட ஹென்றி பெக்கரல். ஹென்றி சரி சரி ஹென்றி பெக்கரல் தான் என்ன செஞ்சவர், கண்டுபிடிச்ச முதலாக கண்டுபிடிச்சது. சரி, அடுத்தது இதுல உண்மையா எங்களுக்கு தேவையான விஷயம் என்று பார்த்தோம் என்றால், இந்த அணுகன் என்றது 83. சரி, 83ல மேற்பட்ட ஆக்கள் எல்லாம் என்ன தொல்படக்கூடியது, உண்மையிலேயே எங்களுக்கு கதை தொல்பாட்டு மூலகங்களாக தொல்படக்கூடிய ஆக்களா இருக்குது. என்னென்ன பார்த்தோம்னு சொன்னால், the element have the atomic number above 83 have the natural radiation. இயற்கையாகவே அவருக்கு என்ன இருக்கும், கதிர்த்தொல்பாட்டு அபிலிட்டி, கதிர்த்தொல்பாட்டு திறன் இருக்கு. ரேடியேட்டிங் அபிலிட்டி எங்களுக்கு என்ன செய்யும், காணப்படும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் சில பேரை பார்த்தோம்னு சொன்னார், எங்களோட பொலோனியம் அட்டமிக் நம்பர் 84,
அதே மாதிரி ரேனன் எங்களுக்கு அட்டமிக் நம்பர் 86. அதே மாதிரி ரேடியத்தை கதைக்கலாம் 88. அதே மாதிரி இப்படியான சில மூலகங்கள் ஜுரேனியம் எனது 92 இப்படியான ஆக்களை செய்யலாம் கதைச்சு கொள்ளலாம். ஸோ இவருக்குரிய பேர் தான் எங்களுக்குரிய பொலோனியம். இவரைத்தான் நாங்கள் கதைப்போம் என்னென்று பொலோனியம் என்று என்ன செய்வோம் கதைப்போம். இவரை கதைப்போம் என்ன ரேடன் என்று செய்வோம் கதைச்சு கொள்ளுவோம். இதைத்தான் கதைப்போம் ரேடியம். இவரை ரேடியம். டீஜுவ கதைப்போம் என்ன இவரை தான் கதைப்போம் தோரியம் என்று கதைச்சு கொள்ளுவோம். சரி, அதே நேரம் ஜூவ கதைப்போம் என்னது ஜுரேனியம். சரி, இப்படி நாங்கள் இவருக்குரிய ஆக்களை என்ன செய்வோம் கதைச்சு கொள்ளுவோம். சரி, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? சரி, ஓகே. இதுல எங்களுக்கு தேவையான நெக்ஸ்ட் விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னால், அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வேறு. என்ன கேள்வி? உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும், அட்டமிக் நம்பர் 83க்கு மேற்பட்டாக்கள் மட்டும்தான் இந்த கதை தொல்பாட்டை மேற்கொள்ளுவினமா, அதற்கு உட்பட்டாக்கள் இந்த கதை தொல்பாட்டு ரேடியோ ஆக்டிவிட்டி என்ற ஒரு செயற்பாட்டை ஒரு ஆக்டிவிட்டியை செய்ய மாட்டினமா என்ற ஒரு கொஷன் வந்து சொன்னால் இல்லை. 83க்கு மேற்பட்டாக்கள் மட்டும்தான் செய்யணும் என்ற எந்த ஒரு விதமான ரூலும் இல்லை. அதுக்கு உட்பட்டாக்களும் என்ன செய்யணும், சில பேர் செய்யக்கூடிய அபிலிட்டியில இருக்கணும். அதைத்தான் பார்க்க போறோம். யாருன்னு பார்த்தோம் என்றால் the sum of elements. The sum of elements என்ன ஒரு குறிப்பிட்ட மூலகங்கள் having atomic number below 83 also have the natural radiative activity. Radiative activity ability. சரி, அதுக்கு நாங்கள் யார் எக்ஸாம்பிள் என்று பார்க்க போறோம்னு சொன்னால், உங்களுக்கு ஹைட்ரஜன் 13, அதே நேரம் கார்பன் 614, சோடியம் 1124, அதே நேரம் பாஸ்பரஸ் 1532, அதே நேரம் அயோடின் 53, அதே மாதிரி கோபால்ட் 2760. இப்படியான ஆட்கள் என்ன செய்யக்கூடியதாக இருக்குது, எங்களுக்கு கதை தொல்பாடுகளை காண்பிக்கக்கூடியதாக இருக்குது. ஓகே தானே? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? No, sir. Sorry, iodine 127. சரி, 27, 26 எல்லாம் காண்பிக்கக்கூடியதாக இருக்கு. இதெல்லாம் உங்களுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ். இதெல்லாம் உங்களுக்குரிய என்ன இருக்க போயின்னா எக்ஸாம்ஸா இருக்கு. இதுல ஏதாவது டவுட்ஸ்? No, sir. ஓகே. ஸோ டுடே நாங்கள் என்ன செய்கிறோம், இவ்வளவுத்தோட நிப்பாட்டி கொள்கிறோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாங்கள் என்னதை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னால், சரி, இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த எமிஷன்ஸ், இந்த ரேடியோ எமிஷன்ஸ் இருக்குது தானே, அது எப்படி எங்களுக்கு என்ன செய்யப்படுது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணப்படுது. சரி, எப்படி நாங்கள் அதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம், இவர் தான் இந்த பார்ட்டிக்கிள், இவர் தான் இந்த பார்ட்டிக்கிள் என்று சொல்லி நாங்கள் என்ன செய்ய போறோம், டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போறோம். அதை வேறு பிரித்தி அறிய போறோம். அது சம்பந்தமான விஷயத்தை பார்த்து அதுக்குரிய ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்லையும் பார்த்து இப்போ நாங்கள் படிக்கிற அல்ஃபா பீட்டா கேமா கதைகளுக்குரிய என்ன அவருடைய கம்பேரிசன், அவருக்குரிய இயல்பு ஒப்பீடுகள் எல்லாமே என்ன செய்ய போறோம், ஃபுல்லா பார்ப்போம் நாளைக்கு அடுத்த கிளாஸ்ல. சரி, அது சம்பந்தமான விஷயம் எல்லாம் பார்த்து முடிச்சோம்னு சொன்னால் நாங்கள் எங்க மூவ் பண்ணுவோம், மாடல் ஆஃப் த அட்டம்ஸ். இந்த அட்டம்ஸ் என்ன மாடல் என்ற விஷயத்துக்கு என்ன செய்ய போறோம், உள்ளுக்கு போயிடுவோம். கொஞ்சம் இனி ஃபாஸ்டா போகும். குயிக்காக தியரியை முடிச்சுட்டு என்ன செய்யும், ஃபுல்லாகவே கேள்வியை செய்ய பழக்கிட்டுருவோம். சரி, இவ்வளோ தான் இதுக்குரிய ப்ரோசஸ். ஓகே, கிளியரா?